வணக்கம் அன்பான மிதுனராசி நேயர்களுக்கு விசுவாச வருடத்திய மாத பலன்கள் மார்ச் மாத ராசி பலன்கள் 1-3-2026 ஆங்கில மாதத்திற்கு, தமிழ் மாதத்திற்கு மாசி மாதம் 17ஆம் தேதி, ஆங்கில மாதத்திற்கு 1-3-2026 ஞாயிற்றுக்கிழமையில் பிறக்க இருக்கின்ற மாதங்களிலே அற்புதமான உயர்வுகளை வளர்ப்பிறை திதியிலே பிறக்கின்றது. ஞாயிற்றுக்கிழமையிலே பிறக்க இருக்கின்றது. முயற்சி சாணாதிபதி என்று சொல்லக்கூடிய மிதுன ராசிக்கு சூரிய பகவான் என்று சொல்லக்கூடியவர் உங்களுக்கு 9ஆம் இடத்திலே இருக்க போகின்ற அற்புதம் என்பது முயற்சி சாணாதிபதி. எடுக்கின்ற காரியங்கள், சிறுதூர பயணங்கள், நல்லதொரு மாற்றத்தையும் கொடுக்கின்றது. இடமாற்றங்கள், உயர்வுகள், பொருளாதார உயர்வுகள், ஒரு சிலருக்கு மிதுன ராசி லக்னத்தில் பிறந்தவர்கள் கவர்மெண்ட் சம்பந்தப்பட்ட ஊதிய உயர்வுகள் கிடைக்கப் போகின்ற ஒரு அமைப்பு. 5-12 கூடையவர் என்று சொல்லக்கூடியவர் வெளிநாடு வெளியூர் செல்லக்கூடிய ஒரு அமைப்பு. அவர் உங்களுக்கு உச்சம் பெறுகின்ற அற்புதம் என்பது இந்த மாதத்தில் முழுக்க இருக்கின்றது. குலதெய்வங்களின் ஆசீர்வாதத்தோடு, வீரநர பகவானின் ஆசீர்வாதத்தோடும், நவகிரக நாயகர்கள் பவனி வருகின்ற 9 நவகிரகங்களின் அற்புதம் என்பது உங்களுக்கு தெல்ல தெளிவாக அற்புத உயர்வுகளில் 9ஆம் இடத்திலிருந்து 10ஆம் இடத்திலும் கிரகங்களின் நகர்கள் ஒட்டுமொத்தத்தில் உங்களுடைய முயற்சிகள் அனைத்தும் திருவினையாக்குகின்ற அற்புதம் என்பது கிடைக்கின்றது. அதே சமயத்தில் வரன் கிடைக்காதவர்களுக்கு வரன் கிடைக்கப் பெறுகின்றது. காரணம் 7-10 கூட குருபுர பகவானுடைய பார்வை ராசியிலே இருக்கப் போகின்றார். இதனால் வரையிலே தேடி கிடைக்காத வரன்கள் கூட கிடைக்கப் பெறுகின்றது. புத்திர பாக்கியங்களிலே தடை தாமதம் இருந்தவர்களுக்கு கிடைக்கப் பெறுகின்றது. 5 குடையவர் உங்களுக்கு 10ஆம் இடத்திலே உச்சம் பெறுகின்ற அற்புதம் இந்த மாதங்கள் இருக்கின்றது. மட்டுமல்ல, புத்திர காரகன் என்று சொல்லக்கூடியவரும் அவர் உங்களுக்கு ராசியிலே இருக்க போகின்றார். ஆக சுக்கிரனுடைய தேவகுருவும் அசுரகுருவும் உங்களுக்கு திரிகோணத்திலேயே கேந்திர ஸ்தானங்களிலே பலம் பெற்று இருக்கின்ற காரணத்தினாலே குழந்தை பாக்கியம், கல்யாண வைபவங்கள், சுபபோகமான தொழில்களிலே அற்புத நல்லதொரு மாற்றத்தை மிதுன ராசிக்காரர்களுக்கு கொடுக்கின்ற ஒரு அமைப்பு. கடந்த காலங்களிலே உங்களுக்கு இங்கே 7ஆம் இடத்திலும் 8ஆம் இடத்திலும் இருக்கக்கூடிய சனி பகவானால் ஒரு சில தொழில் சம்பந்தப்பட்ட ஏமாற்றங்கள், தடைகள், தகப்பனாறு 7-8 கூடையவர் 9ஆம் இடத்த அதிபதியாக இருக்க போகின்ற மிதுன ராசிக்கு ஒரு சிறு தகப்பனார்களால் ஒரு சிறு தடை தாமதங்கள், ஏமாற்றங்கள் அனுபவித்திருந்தாலும் இனி வருகின்ற நாட்களிலே மார்ச் மாதம் என்பது உங்களுக்கு கிரகங்களின் சஞ்சாரம் என்பது 9ஆம் இடத்திலே 9ஆம் இடம் ஆரோக்கிய ஸ்தானம், தகப்பனார் சொல்லக்கூடிய ஸ்தானம் மட்டுமல்ல, பேர் புகழ் அந்தஸ்துகளையும் உயர்வுகளையும் கொடுக்கின்றது. இது ஒரு முழு 5ஆம் இடம் 9ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய 5-9 என்பது திரிகோணத்தை பற்றி சொல்லக்கூடிய ஒரு ஸ்தானம். கேந்திர ஸ்தானத்தை விட வலுவாக சொல்லக்கூடிய ஸ்தானம் என்பது திரிகோணம் 9ஆம் இடத்திலே. ராசிக்கு 9ஆம் இடமாக இருந்தாலும் மீண்டும் அது 9ஆம் இடத்திலிருந்து 10ஆம் இடத்திலே கேந்திர திரிகோணங்களிலே கிரகங்கள் சென்று கொண்டிருக்கின்ற அற்புதம் என்பது இந்த மாதங்களிலே இருக்கின்றது. அந்த வகையிலே 2ஆம் இடத்திலே 2 குடையவர் அமையப்பெற்று சந்திர பகவான் அங்கே இருக்கின்றது. 7 குடையவர் ராசியிலே அமையப்பெற்று மாதங்கள் பிறக்கின்றது. 7-10 என்பது தொழில் சாணங்கள், கணவன் மனைவி கிடைக்காதவர்கள், பரன் கிடைக்காதவர்கள் கிடைக்கப்பெறுகின்றது. புத்திரபாக்கியத்திலே தடை தாமதம் இனி வருகின்ற இந்த மார்ச் மாதத்திலிருந்து உங்களுக்கு குழந்தை பாக்கியம் ஒரு சிலருக்கு கிடைக்கப் போகின்றது. முருகனின் அருளால் திருவருள் கிடைக்கப் போகின்ற அற்புதம் என்பது 9ஆம் இடத்திலே செவ்வாய் பகவான் அமையப்பெற்று இந்த மாதம் என்பது பிறக்கின்றது. இந்த 9ஆம் இடத்திலே மிதுன ராசிக்கு செவ்வாய், ராகு, சூரியன், புதன், சுக்கிரன் என்று சொல்லக்கூடிய கிரகங்கள். ஆனாலும் சுக்கிர பகவான் இந்த மாதத்தில் மார்ச் மாதங்கள் 1ஆம் தேதியிலிருந்து அவர் கும்ப ராசியிலிருந்து மீன ராசிக்கு செல்ல போகின்றார். அதே 3 கூடையர் சூரிய பகவான் மிதுன ராசிக்கு 9ஆம் இடத்தில் கும்ப ராசியிலிருந்து மீன ராசிக்கு 14ஆம் தேதி மார்ச் மாதம் என்பது பயிற்சியாக இருக்கின்றார். புதன் பகவான் 20ஆம் தேதி மார்ச் மாதம் என்பது அவர் உங்களுக்கு வெள்ளிக்கிழமை என்று 2026 புதன் பகவான் வக்கர நிவர்த்தி. குரு பகவானும் 11ஆம் தேதி மார்ச் மாதம் என்பது அவர் மிதுன ராசியிலே உங்களுக்கு இருக்க போகின்ற அமைப்பு என்பது வக்கர நிவர்த்தி அடைய போகின்ற அற்புதம் என்பது. இதனால் வரையில் வரன்களிலே தடை தாமதம், தொழில்களிலே ஒரு சிறு சிக்கல்கள் சந்தித்த வக்கரமாகாதவர்களுக்கு இந்த இனி வருகின்ற நாட்களிலே அற்புத உயர்வுகளையும் கொடுக்க போகின்ற ஒரு அற்புதம் என்பது இருக்கின்றது. வக்கரம் என்பது பின்னோக்கி செல்லக்கூடிய ஒரு நிலையாகவும் இயல்புக்கு மாறான செயல்களை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு. அந்த வகையிலே நவகிரக நாயகர்களின் செயல்பாடுகள் மிதுன ராசிக்கார நேயர்களுக்கு குரு பகவானுடைய அற்புதம் 7 குடையவர் ராசியிலே அமைய பெறுகின்றார் அற்புதம். 7ஆம் இடத்தின் புகழ், பேர், அந்தஸ்துகள் கொடுக்க போகின்ற ஒரு அமைப்பு. மனைவிகளால் மிதுன ராசிக்கார நேயர்களுக்கு பேர், புகழ், அந்தஸ்து கொடுக்கின்றது. ஒரு சிலருக்கு கணவன் மனைவிகளால், மனைவி கணவன்களால், குழந்தைகளால் எதிர்பார்த்த 5 குடையவர் உச்சம் பெறுகின்ற இந்த காலகட்டங்களிலே மிதுன ராசி லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு குழந்தைகளால் பேர், புகழ், அந்தஸ்துகள் கிடைக்கப் போகின்ற அற்புதம். குரு சுக்கிரன் தேவகுரு அசுரகுரு கேந்திர ஸ்தானங்களிலே பலம் பெற்று இருக்கின்ற அற்புதம் என்பது உங்களுக்கு 7ஆம் இடம் 10ஆம் இடத்திலே உங்களுக்கு தொடர்புகள் கிடைக்கப் பெறுகின்றது. 9ஆம் இடம் எதிர்பார்த்த அந்தஸ்துகளும் உயர்வுகளும் தகப்பனார்களால் கிடைக்கப் பெறுகின்றது. சனி பகவான் 8 குடையவர் என்று சொல்லக்கூடிய 4ஆம் இடத்திலே அங்கே உங்களுக்கு 4ஆம் இடத்தையும் பார்க்கின்றது. வீடு வாசல்களிலே தடை தாமதம் இருக்கின்றவர்களுக்கு வழக்கு சம்பந்தப்பட்ட அனைத்தும் சுபபோகமான நல்லதொரு மாற்றத்தை கொடுக்கின்றது. காரணம் உச்சம் பெறுகின்ற அற்புதம் இந்த மாதம் முழுக்க உங்களுக்கு கிடைக்கின்றது. ஆகையாலே
இந்த 12 குடையவரும் 8 குடையவரும் தொடர்பு இருக்கின்ற அற்புதம் என்பது இதனால் வரை கடன் நோய் ஒம்பு வழக்குகள் ஏமாற்றம் தடுமாற்றம் அனைத்தும் சுபபோகமான நல்லதொரு மாற்றத்தை கொடுக்கின்றது. 5 குடையவர் கிடைக்க இருக்கின்றதும் ராசியிலே குரு பகவான் இருக்கின்றதும் இங்கே கல்யாண வைபவங்களிலே தோஷங்கள் ஏமாற்றங்கள் தடை தாமதம் இருக்கின்றவர்களுக்கும் இந்த மாதத்தில் இருந்து உங்களுக்கு அந்த தோஷங்களுக்கு ஒரு விடிய வெள்ளியாக ஒரு நல்லதொரு மாற்றத்தை கொடுக்கின்றது. வரன் கிடைக்கப்பெறுகின்றது. புத்திரவாக்கியங்கள் கிடைக்கப்பெறுகின்ற அற்புதம் மிதுனராசிக்கார நேயர்களுக்கு. 2 குடையவர் 2ஆம் இடத்திலே சந்திர பகவான் அவர் 2ஆம் இடத்திலே ஆட்சி பலம் பெற்று பூச நட்சத்திரத்திலே மாதம் என்பது பிறந்திருக்கின்றது. இந்த மாதம் 18ஆம் தேதி என்பது இங்கே 18/3/2026 புதன்கிழமை என்று அமாவாசை திதி நடைபெறுகின்றது. அதிலே மிதுனராசிக்கார நேயர்கள் அமாவாசை திதி கடைபிடிக்கின்றவர்கள் கடைபிடிக்கலாம். கண்டிப்பாக முன்னோர்களுடைய ஆசீர்வாதம் வேணும் என்றும் நினைக்கக்கூடியவர்கள் கண்டிப்பாக அந்த திதி திருப்பணங்களை தவறாமல் செய்கின்றவர்களுக்கு வாழ்க்கையிலே ஒரு உன்னத உயர்வுகளையும் வெற்றிகளையும் பெற முடிகின்ற ஒரு அமைப்புகள் கிடைக்கின்றது. அந்த வகையிலே நீங்களும் அது அமாவாசை தேதியை இந்த மார்ச் மாதம் 18ஆம் தேதி என்பது புதன்கிழமையிலே நடைபெறுகின்றது. அதிலே கலந்து இந்த அமாவாசை பெரிய மனிதர்களின் தொடர்புகளில் இருந்து உங்களுக்கு அவர்களுடைய விசுவாசமும் சுவாசத்தையும் நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். அந்த வகையிலேயே இந்த மார்ச் மாத ராசி பலன் மிதுன ராசிக்கு சொல்ல வேண்டியதில்லை. மிதுனம் என்பது காற்று ராசி. புயல் காற்றை போல் மின்னக்கூடிய ஒரு ராசி என்று சொல்லக்கூடிய ராசி. இந்த ராசியிலே பிறந்த உங்களுக்கு இது காலபுருஷத்தில் 3வது இடம் என்று சொல்லக்கூடிய ராசி. புதன் பகவான் புத்திகாரகன். புத்தியை பற்றி சொல்ல வேண்டியதில்லை. அறிவு அந்த சிந்தனைகளை சொல்ல வேண்டியதில்லை. 2 குடையவர் தாயாக சந்திர பகவான் அமையப்பெற்ற 2ஆம் இடத்திலே 3 குடையவர் 3ஆம் இடத்தை பார்க்க இருக்கின்ற அற்புதம். சிறுதுர பயணங்கள் எடுக்கின்ற காரியங்கள் இளைய சகோதரர்களால் எதிர்பார்த்த இளைய சகோதரர் மூத்த சகோதரர்கள் அனைத்தும் உங்களுக்கு அற்புத உயிர்வுகளை கொடுக்கின்றது. அவர்களால் எடுக்கின்ற காரியங்கள் அனைத்தும் ஜெயமாகின்றது. எடுத்த வேகத்தில் இடமாற்றங்களும் நடைபெறுகின்றது. இங்கே இந்த அரசு கிரகம் என்று சொல்லக்கூடியவரும் மீண்டும் 3 குடையவரும் உங்களுக்கு 10ஆம் இடத்திலே செல்ல போகின்ற அற்புதம். ஒரு சிலருக்கு 10ஆம் இடத்திலே இருக்கக்கூடிய ராசி லக்னத்தில் பிறந்தவர்கள் கிரகங்கள் 4-3 கிரகங்கள் இருக்கின்ற பொழுது கண்டிப்பாக தொழில்களிலே இருக்கக்கூடியவர்களுக்கு தொழில்களிலே ஊதிய உயர்வுகள் கிடைக்கின்றது. 3ஆம் இடத்தில் 10ஆம் இடத்தில் இருக்கின்ற பொழுது தொழில்களிலே இடமாற்றங்கள் கிடைக்கப்பெறுகின்ற ஒரு அமைப்பு மிதுனராசிக்கார நேயர்களுக்கு இருக்கின்றது. அது மட்டுமல்ல பஞ்சமாதிபதி அங்கே இருக்கின்றது. பூர்வீகத்தை விட்டு வெளிநாடு தொழில்களுக்காக செல்லக்கூடியவர்களுக்கும் தொழில்களிலே ஒரு தொழில் விட்டு மற்றொரு தொழில்கள் மாற்றக்கூடிய ஒரு அமைப்புகளும் கிடைக்கப்பெறுகின்றது. இங்கே ஆசிரியர் தொழில்களிலே இருக்கின்றவர்கள் ஒரு இடத்திலிருந்து மற்றொரு இடங்கள் டிரான்ஸ்பர் கிடைக்கப்பெறுகின்ற ஒரு அற்புதம் என்பது குரு பகவானுடைய ராசியிலே பிறந்தவங்களுக்கு. ஒரு சிலர் ஆசிரியராகவும் மருத்துவராகவும் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு. பல துறையில் பன்முறை தொழிலாளராகவும் முதலாளியாகவும் வரக்கூடிய ஒரு அமைப்பும் இந்த மிதுனராசிக்கார நேயர்களுக்கு இருக்கின்றது. காரணம் புத்திகாரகன் ஒரு மனிதனின் வாழ்க்கையில் உயரக்கூடியதும் இறங்கக்கூடியதும் ஏறக்கூடியதும் நல்லதொரு வளர்ச்சி அடையக்கூடியதும் இந்த புத்தியின் அளவை பொறுத்தே இருக்கு. அந்த புத்தியும் இங்கே அற்புதமான உயர்வுகளை கொடுக்கின்ற ஒரு மாதம் என்பது இந்த மாதங்களிலே இருக்கின்றது. அந்த வகையில் மிதுன ராசிக்கு புத்தியை பற்றியும் அறிவுகளை பற்றியும் சிந்தனைகளை பற்றியும் முயற்சிகளை பற்றியும் சொல்ல தேவையில்லை. பல தொழில்களையும் பல வேலைகளையும் பல முயற்சிகளிலும் ஈடுபடக்கூடிய ஒரு மிதுனராசி என்று சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு. காற்று வேகத்தில் சிந்திக்கவும் காற்று வேகத்தில் பறந்து செல்லக்கூடிய ஒரு ராசி என்று சொல்லக்கூடிய ராசி இந்த ராசி. அந்த வகையில் உங்களுக்கு இந்த சிந்தனைகளிலே பறக்கக்கூடிய ஒரு ராசி. அந்த அமைப்பு உங்களுக்கு பரிபூர்ணமாக இந்த மாதங்களிலே குருவின் அனுக்கிரகம் பரிபூர்ணமாக கிடைக்கின்றது. அவர் யார்? அவர் 7 குடையவர் ராசியிலே இருக்கின்றார். கணவன் மனைவிகளால் கூட்டாளிகளால் நண்பர்களால் எதிர்பார்த்த நல்லதொரு சுபகாரிய சுப நிகழ்வுகள் நடத்துகின்ற அற்புதம் என்பது இந்த மாதங்கள் கிடைக்கின்றது. 7 குடையவர் சுய நட்சத்திரத்திலே பவனி இருக்கின்றது மட்டுமல்ல 2 குடையவர் அங்கே பூச நட்சத்திரம் 8-9 குடையவர் அவரும் 10ஆம் இடத்தில் இருந்து தொழில் சம்பந்தப்பட்ட நல்லதொரு மாற்றத்தையும் உயிர்களையும் கொடுக்கின்றது. அவர் எங்கே உங்களுக்கு 8ஆம் இடத்தையும் பார்க்கின்றார். இங்கே குடும்பங்களை விட்டு வெளிநாடு செல்லக்கூடியது இருக்கு. வெளிநாட்டில் இருந்து நாட்டிற்கு வர சொல்லக்கூடியதுக்கு ஒரு அமைப்பு. சரராசிதிபதி சரராசியில் இருக்கின்றார். சரராசி பலம் பெற்று இருக்கின்ற அற்புதம் இந்த மாதங்களில் இருக்கின்றது. அதனால இந்த மாதங்களை பொறுத்தவரையில் உங்களுக்கு மிதுன ராசிக்கு சொல்ல வேண்டியதில்லை. தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் குடும்பாதிபதி அமைய பெற்று இந்த மாதங்களில் பிறந்திருக்கின்றது. 3 குடையவரும் அவர் 3ஆம் இடத்தை பார்க்கின்றார். இடமாற்றங்கள் முயற்சிகள் இளைய சகோதரர் மூத்த சகோதரர்களால் எதிர்பார்த்த பொருளாதார உயர்வுகள் ஆசை அபிலாசைகள் வெற்றிகளை கொடுக்கின்ற ஒரு அமைப்பு. பூர்வ புண்ணியாதிபதி 5ஆம் இடத்ததிபதி என்று சொல்லுவார். 5ஆம் இடத்துக்கு 6ஆம் இடத்துக்கு 8ஆம் இடமாக இருந்தாலும் கூட பூர்வீகத்தை விட்டு வெளியூர் செல்லக்கூடிய அமைப்பு. புத்திரவாக்கியத்தில் தடை தாமதம் வீடு வாசல் வாங்காதவர்கள் வாங்கி விற்கக்கூடிய ஒரு அமைப்பு. தாய்மார்களால் எதிர்பார்த்த ஒரு திருப்தி. தாய்மார்களுக்கு மருத்துவ செலவுகள் வந்து போகக்கூடிய ஒரு அமைப்பு. சொத்து சுகங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புத உயர்வு மட்டுமல்லாதது தொழில் சாணங்கள் வீடு வாகனங்கள் சொத்து சுகங்கள் அதை பூரா அழகுபடுத்துவதற்கும் பெயிண்ட் பண்ணாததற்கு பழைய இடங்களை புதுசாக மாற்றக்கூடிய அற்புத உயர்வுகளும் கிடைக்கின்றது. இங்கே சனி பகவான் இருக்கின்றது. பழைய பொருளை புதிதாக மாற்றக்கூடியதும் பழசை தூக்கி எறிஞ்சிட்டு புதுசாக பொருள்கள் வாங்கக்கூடியதற்கும் வீடு வாகனங்கள் சொத்து சுகங்கள் கிடைக்கப் பெறுகின்றது. இந்த உங்களுக்கு 6-11 கூடிய லாபாதிபதி என்று சொல்லக்கூடியவரும் 9ஆம் இடத்திலே சென்று மீண்டும் அவர் 10ஆம் இடத்துக்கு செல்ல போகின்ற அற்புதம் என்பது மீண்டும் உங்களுக்கு பொருளாதாரத்திலே நல்லதொரு உயர்வுகளை மிதுன ராசிக்கார நேயர்களுக்கு வாரி வழங்க போகின்ற அற்புதம் என்பது கிடைக்கின்றது மட்டுமல்லாதது
சுகசானாதிபதி என்று சொல்லக்கூடிய புதன் பகவான் வக்ர நிவர்த்தி அடைய போகின்றார். ராசி அதிபதி மட்டுமல்லாதது புத்தி காரகனும் அவரே இருக்கின்றார். அந்த புதன் பகவானும் உங்களுக்கு பரிபூர்ணமாக அவர்களுடைய பார்வையும் முயற்சி சாணத்திலே சூரிய பகவானுடன் சேர்ந்து இருக்க போகின்ற ஒரு அமைப்பு, செவ்வாய் பகவானும் இருக்கின்ற அமைப்பு. இங்கே தகப்பனார்களால் ஒரு சில குடுக்கல் வாங்கல், சொத்து சுகங்கள் சம்பந்தப்பட்ட கருத்து வேறுபாடுகள் வந்து போகக்கூடிய ஒரு அமைப்புகளும், பூர்வீகம் சார்ந்து சொத்து சுகங்கள் சார்ந்து உங்களுக்கு வந்து போகக்கூடிய ஒரு அமைப்புகளும் இந்த மாதத்தில் இருக்கின்றது. அதே நேரத்தில் அனைத்தும் சுபபோகமான நல்லதொரு மாற்றத்தை குரு பகவான் ராசியிலே இருக்க போகின்ற அற்புதம் என்பது இருக்கின்றது மாதம் முழுக்க. ஆகையால் இனி வருகின்ற நாட்களாக இருந்தாலும் வரன் கிடைக்கப் பெறுகின்றது. தொழில் நல்லதொரு மாற்றத்தையும் கொடுக்கின்றது. மீண்டும் உங்களுக்கு 7-10 குடையவர் தொழில் சார்ந்து கணவன் மனைவி சார்ந்து உங்களுக்கு அவர் உச்சம் பெறுகின்ற அற்புதத்திலே குரு பகவான் போகின்றது மட்டுமல்ல, 12 குடையவர் 5 குடையவர் பூர்வ புண்ணியாதிபதியும் உங்களுக்கு 10ஆம் இடத்திலிருந்து 4ஆம் இட சுகசானத்திலே எத்தனை கிரகங்கள் சுக்கிரனும் சனி பகவான் 9 குடையவரும் சேர்ந்து சனி சுக்கிரன் தொடர்பு அற்புத உயர்வுகளை வீடு வாசல் சொத்து சுகங்கள் தொழில்களிலே மின்னக்கூடிய அற்புதம் மேலும் உயர்ந்த மாற்றத்தையும் கொடுக்கின்றது. வெளிநாடு வெளியூர் அற்புதமான நல்லதொரு மாற்றத்தை, குடும்ப சாணங்கள், பூர்வ புண்ணிய சாணங்கள், குழந்தைகளால் நல்லதொரு மாற்றம், கணவன் மனைவிகளால் அற்புத உயிர்களை, பொருளாதாரத்திலே 11ஆம் இடத்ததிபதி 6ஆம் வருண சத்ரு சாணாதிபதி 3ஆம் இடத்தை சூரியனுடன் சேர்ந்து பார்க்கின்றது. அங்கே வேலைகளுக்காக நீங்கள் எடுக்கின்ற காரியங்கள் வெற்றிகளை பெறுகின்றது. 10ஆம் இடம் என்று சொல்லுவது 10ஆம் இடத்ததிபதி ராசியிலே இருக்கப் போகின்றார். தொழில்களிலும் கணவன் மனைவிகளிலும் நண்பர்களிலும் எதிர்பார்த்த அனைத்தும் சுபபோகமான நல்லதொரு மாற்றத்தை மிதன ராசிக்கார நேயர்களுக்கு மார்ச் மாதங்களிலே மங்கள காரியங்கள் அனைத்தும் சுபபோகமான சுகசானங்கள் பலம் பெறுகின்ற அற்புதம் ராசி பலம் பெறுகின்றது. 7ஆம் இடம் 4ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய 7ஆம் இடம் என்பது கணவன் மனைவி மட்டுள்ள தொழில்களையும் நண்பர்களையும் குறிக்கக்கூடிய சாணங்கள், பொது இடங்களையும் பற்றி சொல்லக்கூடிய சாணத்திலே அற்புதமான உங்களுடைய பெயர் புகழ் அந்தஸ்துகள் கிடைக்கப் பெறுகின்றது. உங்களுடைய நண்பர்களாலும் நீங்கள் யார் என்று தெரியக்கூடிய அடையாளம் காட்டக்கூடிய இனி வருகின்ற நாட்கள் வரக்கூடிய நாளாகவே மிதுனராசிக்காரநேயர்கள் இருக்கின்றது. அந்த வகையிலே மிதுனராசிக்காரநேயர்களுக்கு பிறக்க இருக்கின்ற மார்ச் மாதங்களிலே குடுக்கல் வாங்கலாக இருந்தாலும் முயற்சிக்கின்ற காரியங்கள், வீடு வாசல் சொத்து சுகங்கள், பூர்வீகம் சார்ந்த அனைத்தும் அங்கே நீங்கள் எதிர்பார்க்கின்ற உங்களுடைய பூர்வீகம் சார்ந்து உங்களுடைய குலதெய்வங்களால் எதிர்பார்த்த வெற்றிகளையும் உயர்வுகளையும் கொடுக்கின்ற ஒரு அமைப்பு, உங்களை பார்க்கக்கூடிய ஒரு அமைப்பு, நீங்கள் யார் என்று சொல்லி காட்டக்கூடியவும் மிதுன ராசிக்காரர்களா என்று ஆச்சரியப்படக்கூடிய வியப்பூட்டக்கூடிய ஒரு அற்புத உயர்வுகளை இந்த மார்ச் மாதங்களிலே கொடுக்கின்ற ஒரு அமைப்பு என்பது ஞாயிற்றுக்கிழமையிலே 3 கூடையவர் முயற்சி சாணாதிபதியை பார்க்கின்ற அமைப்புகளிலே மாதம் என்பது பிறக்கின்றது. நேயர்களே, நன்றி, வணக்கம். என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஷேர் செய்யுமாறு, லைக் செய்யுமாறு மிகவும் அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.